டெல்லியில் இந்த வெடி சம்பவம் நிகழ்ந்த இடத்திலிருந்து செய்தியாளர் வெங்கடேசன் இணைகிறார். வெங்கடேசன், இந்த வெடி சம்பவம் நிகழ்ந்த இடம் இப்போது எப்படி காட்சியளிக்கிறது? பார்க்கக்கூடிய காட்சிகளை விவரிங்க. வணக்கம். டெல்லி செங்கோட்டை அருகே மெட்ரோ நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கார் இன்று மாலை 6 மணிக்கு தீப்பிடித்து அது வெடித்த விவகாரத்தில் சுமார் 8 பேர் உயிரிழந்ததாகவும் இதுவரை 24 பேர் படுகாயமடைந்து தற்போது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தற்போது டெல்லி காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த டெல்லி செங்கோட்டை பகுதியில் உள்ள இந்த ஒட்டுமொத்த பகுதியும் டெல்லி காவல்துறையின் கட்டுப்பாட்டிலும் தேசிய புலனாய்வு மற்றும் என்எஸ்ஜி கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. இங்கு ஆம்புலன்ஸ் வாகனங்கள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டுள்ளன. வழியெங்கும் கடுமையான பாதுகாப்பு கெடிபிடிகள் என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது. மெட்ரோவிலும் 2 அடுக்கு அந்த சோதனை என்பது தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. டெல்லி முழுவதும் பாதுகாப்பு எச்சரிக்கை என்பது செய்யப்பட்டு மக்கள் கூடும் இடங்களில், குறிப்பாக பேருந்து நிலையங்கள், பஸ் ஸ்டாப்புகள் போன்ற இடங்களில் இந்த பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டு தற்போது டெல்லி முழுவதும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த விபத்தில் பயங்கரவாத நோக்கத்தில் ஏதாவது சதித்திட்டம் உள்ளதா என்பதை அவர்கள் தற்போது கேட்டு வருகின்றனர். இப்போது நாம் நின்று கொண்டிருக்கும் 200 மீட்டரில் தான் இந்த வெடி சம்பவம் என்பது நடைபெற்றது. இந்த இடத்தில் ஆம்புலன்ஸ் வாகனங்கள் என்பது நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தற்போது இங்கு ஆம்புலன்ஸில் கொண்டு சேரப்பட்ட இந்த படுகாயமடைந்த அவர்களின் இரத்த காட்சிகள் நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இங்கு வெடித்து சிதறிய அந்த கண்ணாடிகளும் இங்கு நாம் பார்க்க முடிகிறது. கடுமையான ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு நிறைந்த செங்கோட்டை பகுதியில் இதுபோன்ற வெடி விபத்து ஏற்பட்டுள்ளது என்பது தற்போது டெல்லி முழுவதும் உஷார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதுடன், மேலும் இந்த விவகாரத்தில் பயங்கரவாத சதித்திட்டம் ஏதேனும் உள்ளதா என்பது ஆராய என்ஐஏ அதிகாரிகளும் தற்போது சம்பவத்தில் முகாமிட்டு அது தொடர்பான ஆதாரங்களை தற்போது சேகரித்து வருகின்றனர். முழுமையான விசாரணை என்பது தொடங்கப்பட்டு வருகிறது. நடைபெற்று வருகிறது. எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக அறிவிக்கப்பட்ட சூழலில் உயிரிழப்பின் எண்ணிக்கை 10ஆக அதிகரித்திருக்கிறது. செய்தியாளர் வெங்கடேசன் கூடுதல் விவரத்துடன் இருக்கிறார். வெங்கடேசன், 10 பேர் உயிரிழந்திருப்பதா தகவல், விவரங்கள் என்ன? டெல்லி செங்கோட்டை பகுதியில் இன்று மாலை ஏற்பட்ட அந்த வெடி விபத்தில் தற்போது காயமடைந்தோர் எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய அதே சூழலில் தற்போது அதன் பலி எண்ணிக்கை என்பது தற்போது 10ஆக அதிகரித்துள்ளது. இது மிகப்பெரிய அதிர்வலைகளை டெல்லி முழுவதும், நாடு முழுவதும் ஏற்படுத்தியுள்ளது.